டெல்லியில் கூடிய இந்தியா கூட்டணி கூட்டம் ராகுல் காந்தியின் பிரதமர் வேட்பாளர் பதவிக்கு வேட்டு வைத்துள்ளது. டெல்லியில் ஸ்டாலின் ஆடிய அரசியல் சதுரங்க ஆட்டம் இந்தியா கூட்டணியை சவக்குழியில் தள்ளி உள்ளது. இந்தியா கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு ராகுல் செய்த துரோக வரலாற்றை பட்டியலிடக்கூடிய கூட்டமாக நடந்து முடிந்துள்ளது. இதன் மூலம் காங்கிரசின் தேர்தல் கணக்குகள் சுக்கு நூறாகி இருக்கிறது. ராகுலின் பிரதமர் வேட்பாளர் கனவில் மண் விழுந்துள்ளது. இனி இந்தியா கூட்டணியில் என்ன கூட்டம் நடந்தாலும் அது தலைப்புச் செய்தி அல்ல, தனக்குத்தானே போட்டுக்கொள்ளக்கூடிய விபரீத செய்தியாக இருக்க போகிறது என்பதுதான் இன்று நடந்து முடிந்துள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் இன்ஜினியரிங் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. டெல்லியில் இன்று கூடிய இந்தியா கூட்டணியின் கூட்டம் காங்கிரசின் முகத்திரையை கிழித்து தொங்கவிடக்கூடிய கூட்டமாக நடந்து முடிந்திருக்கிறது. நாம் பல பதிவுகளை கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு வெளியிட்டு இருக்கிறோம். ஸ்டாலினின் புயல் டெல்லியில் வீச தொடங்கியுள்ளது. அது சுனாமியாக மாறுமா என்று கேட்டோம். ஆம், அந்த சுனாமி இன்று கரையை கடந்தது. காலை இந்தியா கூட்டணி தொடங்குவதற்கு முன்பாகவே ஒட்டுமொத்தமாக டெல்லியும் பதறியது காங்கிரஸ் முகங்கள். அதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளோடு இருந்த பிணக்குகளும், கூட்டணி கட்சிகளின் தோல்விக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது என்றும், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களின் வெற்றியையே குலைத்தது இந்த காங்கிரஸ் தான் என்பதும் அந்த இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் காங்கிரசுக்கு எதிராக கடந்த சில வருடங்களாக கூறியதை பேனர்களாக டெல்லி முழுவதும் வைக்கப்பட்டிருந்தது. இதை சற்றும் எதிர்பார்க்காத காங்கிரஸ் இந்தியா கூட்டணியின் கூட்டம் இன்று தொடங்கும், அதில் இந்தியா கூட்டணியில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் தலைப்புச் செய்தியாக மாறும் என்று கடந்த காலங்களை போல் காத்து கொண்டிருந்த காங்கிரஸ் தலைமைக்கு காலையிலேயே பெரிய இடியை திமுக கொடுத்திருந்தது. அனைத்து ஊடகங்களிலும் காங்கிரசின் முகத்திரையும் இந்தியா கூட்டணியின் வலிமையின்மையும் தலைப்புச் செய்தியாக மாறியிருந்தது. அதையெல்லாம் தாண்டி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா கூட்டணியை கட்டமைத்து வழிநடத்தியதில் மிகப்பெரிய பங்காற்றிய திமுகவும் அதன் தலைவர் ஸ்டாலினும் இல்லாமல் தொய்விழந்து கூடிய கூட்டம் கார்கே அவர்களது இல்லத்தில் கூடியது. அதில் தமிழகத்திலிருந்து மு.க. ஸ்டாலினோடு பெரும் படை செல்லும். ஒரு 12-13 கூட்டணி கட்சிகளை அழைத்து செல்வார். இந்தியா கூட்டணியில் முக்கிய முடிவுகள் அனைத்தும் தமிழகத்திலிருந்தே எடுக்கப்படுகிறது என்று கூறப்படுவார்கள். அப்படி உள்ளே எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் இந்தியா கூட்டணி கூட்டம் முடிந்தவுடன் பாஜகவுக்கு பெரும் தலைவலியாகவும் இந்திய ஊடகங்களின் முக்கிய தலைப்புச் செய்தியாகவும் மாறியிருந்தது மு.க. ஸ்டாலின் பங்கேற்ற வரை. ஆனால் இன்று தமிழகத்திலிருந்து கலந்து கொண்ட கட்சிகளோ 2, ஒன்று வைகோ, இன்னொன்று விசிக தொல் திருமாவளவன். இருவருக்குமே 2 எம்பிக்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியா கூட்டணியில் அதிக எம்பிக்களை வைத்திருந்த திமுக பங்கேற்காதது இந்தியா கூட்டணியின் பலம் குறைந்து விட்டதாக அகில இந்திய ஊடகங்கள் எழுதியது. அதைவிட மேலாக இந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸை எதிர்த்து டெல்லியிலும் களமாட தொடங்கிவிட்டது திமுக. திமுகவை பொறுத்தவரை நண்பனாக இருந்தால் உயிர் தோழனாக இருப்பார்கள், எதிரியாக இருந்தால் உண்மையான எதிரியாக இருப்பார்கள் என்பது கடந்த காலத்தில் ராகுலோடு இருந்த நட்பும் மோடியோடு இருந்த எதிர்ப்பும் எடுத்துக்காட்டு. இது மட்டுமல்ல, இதற்கு முன்பும் எதிரியாக இருந்தால் திமுக எப்படி இருக்கும் என்பதை அகில இந்திய கட்சிகள் கணக்கு போட்டு வைத்திருக்கிறது. அதை வைத்துதான் இன்று ஆட்டம் அபாரமாக இருந்தது டெல்லியில். இதை மோடி அரசாங்கம் ரசித்துக் கொண்டிருந்தாலும் இன்னும் என்னவெல்லாம் நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று காத்திருந்தது. அதற்கேற்றால் போல் கூட்டத்தில் பேசிய இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் காங்கிரசுக்கு எதிராக ஒருமுகமாக பேசினார்கள். இந்தியா கூட்டணியை கூடி மோடி அரசாங்கத்திற்கு எதிராக என்ன செய்யலாம் என்று முடிவெடுப்பார்கள். இன்னும் 2 ஆண்டில் பாராளுமன்ற தேர்தல் வரும் சூழ்நிலையில் இந்த கூட்டம் மிக முக்கிய கூட்டமாக இருக்கும் என்றிருந்த நிலையில் இந்தியா கூட்டணியின் கூட்டணி கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் தவறான அரசியல் கொள்கையும் அவரால் தாங்கள் பாதித்தது எப்படி என்றும் குரல் எழுப்பிய வண்ணம் இருந்தார்கள். தர்ம சங்கடத்தில் சோனியா காந்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் அமர்ந்திருந்தார்கள். இறுதியாக பேசிய தொல் திருமாவளவன் காங்கிரசால் பாதிக்கப்பட்ட கட்சிகளின் எண்ணிக்கையும் துரோக வரலாறும் என்னென்ன. முதலாவதாக, தமிழகத்தில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேரம் பேசுவதற்காக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாகவே தாவேக ஆரம்பிச்ச உடனே தமிழகத்தில் விசில் சத்தம் கேட்கிறது என்று ராகுலோடு உடன் பயணிக்கும் ஒருவர் கூறுகிறார். திமுகவின் தயவில் வெற்றி பெற்ற மாணிக் தாகூர் திமுகவில் ஊழல் மலிந்திருக்கிறது என்று ட்விட்டர் போட்ட வண்ணமே இருக்கிறார்.
அதையெல்லாம் தட்டி கேட்க ராகுல் தவறியதுதான் திமுக இப்பொழுது தோல்வியடைந்ததற்கு ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 28 சீட்டுகளை போராடி வாங்கிய காங்கிரஸ், அதன் தலைவர் ராகுல் தான் பிரதமராக வேண்டும் என்பதற்காக திமுக உழைத்த பொழுது திமுகவிற்காக பேரிகார்டை எல்லாம் தாண்டி சென்று ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி வந்து நண்பனுக்கு நான் வாங்கி வந்தேன் என்றெல்லாம் டயலாக் விட்டார். அந்த ராகுலின் முகத்திரை என்ன, உண்மையான சுயரூபம் என்ன என்பது விஜய் ஜெயித்த அடுத்த நொடி தெரிந்தது. இவ்வளவுதான். ராகுலும் ராகுலின் வம்சமும் எந்த காலத்திலும் திமுகவின் வெற்றியை ரசிக்காது என்பதை அவர்களது ஜீனிலேயே இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் திமுகவினர். தான் பிரதமராவதற்காக அண்ணன் என்று டயலாக் விட்ட ராகுல் இந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் இருந்தும் ஸ்டாலினோடு ஒரே மேடையில் ஏறவில்லை. திமுக போட்டியிட்ட இடங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செல்லவில்லை. இந்த 28 சீட்டுகளில் காங்கிரசுக்கு கொடுக்காமல் திமுகவே நின்றிருந்தால் இன்னும் 20 சீட்டுகளுக்கு மேலாக திமுக வெற்றி அடைந்திருக்கும். விசிலின் சத்தம் மாறி இருக்கும். இதெல்லாம் காங்கிரசால் திமுகவுக்கும் திமுக கூட்டணியில் இருந்தவர்களுக்கும் ஏற்பட்ட இழுக்கு என்று ஆரம்பித்த திருமா அதோடு நின்று விடுவார் என்று பார்த்தால் வரிசையாக ஆரம்பித்தார். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தாவின் தோல்விக்கு காங்கிரசும் ஒரு பெரிய காரணம். அதிலிருந்து பிரிந்து வரப்பட்ட MP MLAக்களை நேரடியாக எங்கள் கட்சியில் இணைந்திடுங்கள் என்று கூறுகிறார்கள். சிவசேனாவில் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது காங்கிரஸ் தனக்கென்ன லாபம் என்று மகாராஷ்டிராவில் விளையாடியது. கேரளாவில் RSSோடு இணைந்து CPM பயணிக்கிறது என்று ராகுலை விட மோடியை எதிர்க்கும் கம்யூனிஸ்டின் நேர்மையை தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தியது. அகிலேஷ் யாதவ் ஆகட்டும் அல்லது அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் காங்கிரஸ் துரோக வரலாறுகளை கடந்த காலங்களில் கூறி வந்தார்கள். அதில் கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா கூட்டணி என்ற ஒரு போர்வையின் கீழ் அனைவரும் ஒன்று கூடியிருந்தாலுமே கூட காங்கிரஸ் செய்து வரும் நரித்தந்திரங்களை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார் திருமாவளவன். தான் டெல்லி சென்றது, இந்தியா கூட்டணியில் பங்கேற்றது, இதன் மூலம் காங்கிரசுக்கு என்ன கூற வேண்டும் என்பதை ஆணித்தரமாக திருமாவளவன் எடுத்து வைத்திருக்கிறார். இது திருமாவளவனின் அரசியல் நேர்மையை பாராட்டுகிறது அகில இந்திய ஊடகங்கள். ஆக மொத்தம் வீழ்ந்து கிடந்த இந்தியா கூட்டணி இனி எழவே எழாது என்றிருந்த திமுகவின் கூட்டணி விட்டு வெளியே வந்தது நிலையில் இன்று அந்த கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் என்று கூறிய பொழுது கூடியிருந்தவர்களை சிந்திக்க செய்து விட்டது. காங்கிரசின் துரோகங்களை பட்டியலிடப்பட்டது. தலைப்புச் செய்தியிலிருந்து எதிர்ப்பு செய்திக்கு களம் மாறியது. ஆக மொத்தம் காங்கிரசின் ராகுல் காந்தி பிரதமர் பதவி என்பதை கேள்விக்குறியில் முடித்திருக்கிறது இந்தியா கூட்டணி. இது வருங்காலங்களிலும் அடுத்தடுத்த 2 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த கூட்டம் நடக்கும் என்று கார்கே அறிவித்திருக்கிறார். 2 மாதங்களில் இந்த கூட்டணியில் இன்னும் எத்தனை பேர் கலந்து கொள்ள போகிறார்கள் அல்லது கலந்து கொண்டாலும் என்னென்ன எதிர்ப்புகளை சந்திக்க போகிறது? இப்படி இந்தியா கூட்டணிக்குள்ளேயே திமுக இவ்வளவு விளையாடுகிறது என்றால் பாராளுமன்றத்தில் காங்கிரசுக்கு எதிராக எப்படி களமாடும் என்ற பயம் காங்கிரசுக்கு மட்டுமல்ல டெல்லி அரசியலே புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய தைரியமும் திறமையும் உள்ளவர்கள் திமுகவின் எம்பிக்களே. காங்கிரஸில் இருப்பவர்கள் எல்லாம் பாஜகவிற்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பவர்களே எம்பிக்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு. அவ்வப்பொழுது வெளிநாடுகளிலிருந்து ரீசார்ஜ் செய்து கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதை மட்டுமே ராகுல் காந்தி வாடிக்கையாக இருக்கிறார். அந்த பாராளுமன்ற பேச்சுக்கும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் ராகுல் காந்தி நடவடிக்கைகளும் ஒன்றுமே சம்பந்தம் இருக்காது. அவர் பாராளுமன்றத்தில் பேசியது அனைத்தும் அன்றைய செய்தி, அவ்வளவுதான். அவரை கோர்வையாக கொண்டு வந்து அதற்கு எதிராக இந்தியர்களை திரட்டக்கூடிய வல்லமையோ அல்லது திறமையோ இல்லாத பாஜக கூறுவது போன்று பப்பு தான் என்பதை கூட்டணி கட்சிகளிடமிருந்தும் இன்று தனது துரோகத்தை நேருக்கு நேராக வாங்கி கட்டி கொண்டதுதான் இந்த இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரசுக்கு கிடைத்த பதிலடியாக இருக்கிறது. பார்க்கலாம், திமுக டெல்லியில் ஆடப்போகும் ஆட்டம் இன்னும் என்னென்னவெல்லாம் இருக்க போகிறது. இது காங்கிரசுக்கு பெரும் தலைவலியாக இருந்தாலும் மோடிக்கு சாதகமாக மாறிவிடுமோ என்ற அச்சம் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது. அதை எப்படி மாற்றப் போகிறார் ஸ்டாலின் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.